தெரியாது. யார் சார்? அன்னைக்கு சாரதாவை பார்க்கணும்னு ஒரு ஃபாதர் வந்தாரே, அவர் யாரு? நீங்க தான் சார் ஃபாதர்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியும்? சொல்லு. தெரியாது சார். நேத்து நடந்த கலவரத்துல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. யார் அவன்? சொல்லுடா. தெரியாது. தெரியாது? தெரியாது. நேத்து ராத்திரி எதுக்காக கைதிங்களை கலவரம் பண்ண சொன்ன சார்? எல்லாத்தையும் இவனுங்க சொல்லிட்டானுங்க. நீ சொல்ல வேண்டியது ஒரே விஷயம்தான். ஃபாதர் வேஷத்துல வந்தவ யாரு? சொல்றேன் சார், என்ன மன்னிச்சிருங்க. இத பாருங்க, தப்பு செய்யறது சகஜம். அதை உடனே உணர்ந்து திருந்திடணும். அதுதான் நல்லவங்களுக்கு அடையாளம். அந்த வகையில நான் ராபர்ட்ட பாராட்டுறேன். இப்ப சொல்லிருவான் பாருங்களேன் யார் அந்த ஆளு. சொல்றேன் சார். அந்த தாய் சாகக்கூடாதுங்க. அந்த தாய் சாக. It is most ridiculous. ஜெயிலுக்குள்ள ஃபாதர் வேஷத்துல வந்தவன் யாருன்னு தெரிஞ்சுக்க இருந்த ஒரே சாட்சி அந்த ராபர்ட் தான். அவனை உங்க அஜாக்கிரதையினால தவற விட்டுட்டீங்க. சார் வந்து நோ, லெட் மீ ஃபினிஷ். எல்லாருக்கும் மத்தியில உங்க ஒய்ஃபுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்லி நீங்க ஒரு பொறுப்புள்ள அதிகாரின்னு எங்களை நம்ப வச்சுட்டு இப்ப யாருக்கும் தெரியாம அவங்கள தப்ப விட்டுட்டீங்க இல்ல சார்? மிஸ்டர் ஜெகநாத், அடுத்தடுத்து நீங்க தவறுகளை செஞ்சுட்டு வரீங்க. ஐ டோன்ட் நோ why. சாரதா ஜெயிலில் தப்பிச்சு போக முயற்சி செஞ்சப்போ மிஸ்டர் ராஜன் அவளை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதை நீங்க தடுத்திருக்கீங்க. ஏன்? சாரதா உங்க மனைவிங்கிற காரணத்துக்காகவா? மிஸ்டர் ராஜன் சுட போகும்போது நான் தடுத்தது என் மனைவிங்கிற காரணத்துக்காக இல்ல. அவளை உயிரோட தூக்கில ஏத்தணும். அதுதான் சட்டத்தோட தீர்ப்பு. அதுக்காகத்தான் நான் தடுத்தேன். எந்த தேதியில சாரதாவுக்கு தூக்கு தண்டனை முடிவாச்சோ அந்த தேதிக்குள்ள அவங்கள நான் இங்க கொண்டு வந்து ஆஜர்படுத்துறேன். தட்ஸ் வெரி குட். ஆனா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். மிஸ்டர் ஜெகநாத், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவை காப்பாத்தியே தீரணுங்கிற அளவுக்கு உங்களை தவிர வேற சொந்தம் வெளியில யார் இருக்காங்க? எதுக்காடி புள்ளைய போட்டு அடிக்கிற? இனிமே அடிச்ச பிச்சு புடியும் பிச்சு. என் குழந்தை யாரும் அடிக்க கூடாது. சரிப்பா, யாரும் அடிக்க மாட்டேன். அந்த அம்மா கடத்துறது நீதான், கொண்டு போய் வச்சிருக்கிறது நீதான். எங்களுக்கு எல்லாம் எங்க அவங்க சொல்லு. இனிமே அவனை அடிக்கிறதால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை சார். என்ன செய்யலாம்? இனி ஒரு அடி கூட அவனால் தாங்க முடியாது. அப்படியே அடிச்சாலும் அவன் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அவனை விட்டுறது நல்லது சார். ஓகே சார். ஸ்டாப் ப்ளீஸ். ஏய், நீ போலாம். விஜய், லெட்ஸ் கோ. உங்க அம்மாவை காப்பாத்துறதுல உனக்கு எவ்வளவு வெறி இருக்கோ அதை விட அதிகமான வெறி என் மனைவியை காப்பாத்தணும்னு எனக்கும் இருக்கு. போய் பேசுறீங்க ஜெகநாத். அப்படி ஒரு வெறி உண்மையிலேயே உங்களுக்கு இருந்திருந்தா நீங்க எங்க அம்மாவை காப்பாத்த முயற்சி செஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லி இருக்க மாட்டீங்க. அவ கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அதனாலதான் சொன்னேன். என் மனசாட்சியை ஏமாத்திட்டு என்னால போய் சொல்ல முடியாது. மனசாட்சி அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தூரம் ஜெகநாத் சார். இத்தனை பேர் அடிச்சு கேட்டாங்களே,
அப்ப சொல்லாத, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்க அம்மாவை கடத்துறது நான் தான். இப்ப அவங்களை ஏன் பாதுகாப்புல தான் வச்சிருக்கேன். போலீஸ் போலீஸ் இப்ப எதுக்காக அவங்களை கூப்பிடுறீங்க? அவங்க திரும்பி வந்து என்ன அடிப்பாங்க. அடிச்சா நான் உண்மையை சொல்லிடுவேனா? என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். புருஷன் தூக்குல போட்டு பொண்டாட்டி உயிரை வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனா புள்ள உயிரை கொடுத்தாவது அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் சார். வர்றேன், இத பாரு. முடிஞ்சா உங்க போலீஸ் பட அதிகாரம் இதெல்லாம் வச்சு எங்க அம்மா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சுங்க. இட்ஸ் a challenge. விஜய், நீ செத்துருவ, உயிரை விட்டுருவேன்னு சொன்னியே. அதுக்கு பயந்து நான் உன்னை இங்கிருந்து அனுப்பல. உன்னை வெளியே விட்டு தான்ப்பா உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறேன். சரி சரி, சீக்கிரமா போய் காயத்துக்கு மருந்து போட்டுக்க. விஜய் வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? காட்டுக்கு. காட்டுக்கா? நான் சொல்ற பக்கம் நீ வண்டி ஓட்டணும். ஓகே? சரி. ஒரு கெட்டிக்காரனை புள்ளைய பெற்றிருக்கேன்னு இத்தனை நாளா பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு குடிகாரனை புள்ளைய பெத்துட்டேன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன். அம்மா, நடு ரோட்ல குடிச்சிட்டு கிடந்தேன்னு அந்த லதா மட்டும் உன்னை எங்க கொண்டு வந்து சேர்க்கலன்னா என்ன ஆயிருக்கும்? சின்ன வயசுல நீ கொடுத்த பாலை குடிச்சு வளர்ந்தம்மா. இப்ப உன் வயித்துல பாலை வாக்கணும்னு நினைக்கிறேன். எதை குடிக்கிறதுன்னு தெரியல, குடிச்சிட்டம்மா. என்ன மன்னிச்சிருமா, அழாதம்மா. எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தன் தாயா. நான் வேற யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்? இதெல்லாம் என்னையா கோலம்? என் தாயை காப்பாத்தியே தீருவேன் நான் நடத்திக்கிட்டு இருக்க போராட்டத்துக்கு உன் புருஷன் கொடுத்த பரிசுமா. விஜய், இதுக்கப்புறமும் உன் புருஷன் பேருக்கு ஒரு களங்கம் வந்துடக்கூடாது நீ நினைச்சா இப்பவே அந்த ஜெயிலர்ட்ட உன்னை கொண்டு போய் ஒப்படைக்க நான் தயார். ஆனா இந்த பிள்ளையோட பாசம் உண்மைதான் நீ நினைச்சா எதுக்காகமா அந்த கொலையை செஞ்ச? சொல்லுமா. உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்குள்ள ஆதாரம் ஒண்ணுதாம்மா. சொல்லுமா. என்ன மன்னிச்சிரு விஜய். என்னால சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். அந்த அருவாள் எடுமா, கையில் எடுமா. பரவாயில்ல, எடுமா. அந்த 13 பேரை நீதானே வெட்டி கொலை பண்ண. 14வது என்னைய வெட்டிரு. உன்னை பறி கொடுத்துட்டு என்னால உயிர் வாழ முடியாதுமா. அதுக்கு பதிலா உன் கையாலேயே செத்தேங்கிற நிம்மதியோட நான் போய் சேர்றேன். விஜய், இப்ப நடக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாமா. ஒண்ணு நீ என்ன வெட்டணும், இல்ல என்ன நானே வெட்டிட்டு சாகணும். சொல்றையா, ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சரிமா, சொல்லு. ஏன் அந்த கொலையை செஞ்சேன்னு இப்ப நான் சொல்ல போற உண்மையை வச்சு என்னை காப்பாத்த முயற்சிக்க கூடாது. பசிச்சவனுக்கு பந்தியில இடம் கொடுத்துட்டு இலைய பறிக்கிறியம்மா. சரிம்மா, இப்ப நீ சொல்ல போற உண்மையை வச்சு உன்னை காப்பாத்த நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன். இது சத்தியம்மா.